உயிர்காக்கும் மருந்து உயிர்கொல்லியா மாறியது எப்படி? 11 பச்சில குழந்தைகளை கொன்ற அரக்கன். ஹலோ மைடியர், நான் உங்களுக்கு காமெடி டெரரிஸ்ட். மழைக்காலம் வந்தாலே பல நோய்கள் வர்றது வழக்கம்தான். குழந்தைகளுக்கு வர்றது வழக்கமாகி போச்சு. உடனே சாதாரணமா ஒரு காய்ச்சல், இருமல், சளின்னு வந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவோம். மருத்துவர் ஒரு மருந்து கொடுப்பாரு, அதுக்கு சம்மந்தப்பட்ட மருந்து கொடுப்பாரு. நம்ம அந்த மருந்தை கொடுப்போம், குழந்தைகளுக்கு சரியாயிடும். அதுபோல சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலத்துல மருத்துவர் கொடுத்த மருந்தை குடிச்சு 11 பச்சில குழந்தைகள் அநியாயமா உயிரிழந்தாங்க. எதனால அந்த குழந்தைங்க இறந்தாங்கன்னு பின்னணியை விசாரிக்கும் போது பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு இருமல் இருந்திருக்கு. இருமல் இருந்ததுனால டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்தை வாங்கி பெற்றோர் கொடுத்துருக்காங்க. அந்த குடிச்ச அந்த குழந்தைங்க பரிதாபமா இறந்துருக்காங்க. மேல் ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த மருந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரம்பத்தூர்ல தயாரிக்கப்பட்ட மருந்து. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாநிலத்தில் உள்ள சுகாதாரத்துறையினர் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்கு உடனே இதை தெரியப்படுத்தி இதை உடனே விசாரிங்க, இந்த மருந்தை குடிச்சு தன குழந்தைங்க இழந்திருக்காங்க. இந்த விவரத்தை தெரிஞ்ச தமிழ்நாடு சுகாதார அதிகாரிகள் அந்த தயாரிக்கப்பட்ட நிறுவனத்தை தடை செஞ்சு அந்த மருந்து எங்கெங்கன்னா விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மருந்தை விற்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த மருந்தின் பேர் என்னன்னா கோல்ட்ரிப், இருமல் மருந்து. இது குழந்தைகளுக்கு இருமலுக்குன்னு கொடுக்குற மருந்து. இந்த மருந்தை உட்கொண்ட குழந்தைகளுக்கு வயசு 1-7 வயசுக்குள்ளதாங்க. இதோடைய பாதிப்பு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, யூரின் வர இடத்துல பிரச்சனையா இருந்திருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து போயிருக்கு. அதை எவ்வளவோ அந்த பச்சில குழந்தைகளை காப்பாற்ற அந்த மருத்துவர்கள் முயற்சி செய்தும் எந்த பயனும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த மருந்து உங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி மருத்துவர் கொடுத்து இந்த மருந்து உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா, அந்த மருந்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த மருந்தை உடனே கீழே போட்டுருங்க, அதை உபயோகிக்காதீங்க. சில நேரத்தில் தெரியாம மருத்துவர் பழைய ஞாபகத்துல இதே மருந்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னா அந்த மருந்தை உபயோகிக்காதீங்க. அப்போ இருமல் மருந்தை உபயோகிக்க கூடாதா, குழந்தைகளுக்கு ஆபத்தானா? நான் அப்படி சொல்ல வரல. சில நேரத்தில் இருமலுக்கு மருந்துன்றது ஒன்று இருக்கான்றது அந்த இருமலை பொறுத்து இருக்கு. வறட்டு இருமல்னு இருக்கும், சாதாரணமாக சளி இருமல்னு இருக்கும். வறட்டு இருமல் தொடர்ந்து வரும். அதுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற சுடுதண்ணி 3 வயசு குழந்தைகளுக்கு மேலே சூப்பமாக வச்சு கொடுப்பாங்க. சின்ன சின்ன வீட்டு வைத்தியத்திலே சரியாயிடும். ரொம்ப தொடர் இருமல்னா இருமல் மருந்து கொடுப்பாங்க. அது என்னன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு சாதாரண சளி இருமல் இருக்குன்னா ஒரு ஓமவல்லி இலை, துளசி, தூதுவளை, ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு மிளகு இதெல்லாம் தட்டி 1 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் இந்த மாதிரி வத்தும். அதை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலே சாதாரணமாக எவ்வளோ பெரிய சளி இருமலாக இருந்தாலும் குறைஞ்சிரும். ஆனால் இது 1 வயசு குழந்தைகளுக்கு மேலே, 2 வயசு குழந்தைகளுக்கு மேலே கூட கொடுக்கலாம். யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த அனுபவங்களை கேட்டுக்கோங்க. சும்மா சின்ன சின்ன இருமலுக்கு சளிக்கு போய் நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தா மருத்துவர் மருந்து கொடுப்பாங்க. அதை கொடுக்குற மருந்து கெட்ட மருந்தாக கிடையாது, நல்ல மருந்தான். என்னவா இருந்தாலும் அது மருந்து தானே. அதில் ஒரு விஷயங்கள் கலந்துருப்பாங்க, நல்லதுக்கு கலந்துருப்பாங்க, சில விஷயங்கள் சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அது குழந்தைகளுக்கு இந்த வயசுலேயே கொடுக்கணும்னா சின்ன சின்ன இருமலுக்கு சளிக்கு தேவையில்லை. பெரிய அளவில் போகுது, ரொம்ப வறட்டி இருமலாக இருக்குது, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல, நைட்டெல்லாம் இருமுது அப்படின்னா மருத்துவரை போய் பாருங்கள். எடுத்த உடனே, ஏன்னா இப்போ உள்ள தாய்மார்கள், அப்போ உள்ள தாய்மார்களை சொல்ல, இப்போ உள்ள தாய்மார்கள் எதுக்கு எடுத்தாலும் மருத்துவர்கிட்ட போவாங்க. நம்ம குழந்தைக்கு மேலே உள்ள அக்கறையில் போகிறீங்க, நீங்கள் குழந்தைகளை காப்பாற்றணும் போகிறீங்க, ஆனால் அந்த இடத்துல விபரீதம் வேற மாதிரி ஆயிடுது. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன இருமலோ சளியோ ஒரு நாள் பாருங்கள். ஏன்னா அது மருத்துவர் பரிந்துரைக்கிறது என்னன்னா, 1-2 நாளே சில இருமலுக்கு சளி காய்ச்சலாம் வரும், அது சரியாக போயிடும். அதுக்கு மேலே மேற்கொண்டு இருந்தால் தான் பிரச்சனைன்றாங்க. அதுபோல் மருத்துவர் கொடுக்குற மருந்து நம்ம குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட மருந்து தானா அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. சேட்ஜிபிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த சேட்ஜிபிட்டியில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதன் பயன்பாடு என்ன, இது எதற்கு பயன்படுறது அப்படின்னு போட்டால் அதோடைய விரிவாக்க தமிழே வந்துடும். இது குழந்தைகள் கொடுக்குற மருந்து, இது இத்தனை விலைக்கு கொடுக்கலாம், இந்த மருந்து இந்த இதுக்கு தான் பயன்படுத்துறது, இது இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தலாம், இதை எப்படி பயன்படுத்தலான்றது ஃபுல் விவரங்களே கொடுத்துரும். 2வது, இது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும். அதுபோல இந்த சேட்ஜிபிட்டின்றது விஷயம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவமே ஒரு மருத்துவர் மருந்து எழுதி கொடுக்குறான்னா அது உங்கள் நோய்க்கு சம்மந்தப்பட்ட மருந்தை தான் கொடுக்குறாங்கன்றதை சேட்ஜிபிட்டியில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும்.